3 6 கூடியவர் 8ல் மறைஞ்சிருக்கார். விபரீத ராஜ யோகம். அட்டா 5 கூடிய சனி ஆட்சி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? துளாராசிக்காரர்கள் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். 2 கூடிய செவ்வாய் நீச்சம் என்பதால் தனஸ்தானம் அது ரொம்ப ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாராவது புதுசாக வந்து 1 லட்ச ரூபா போட்டால் 8000 ரூபா தரேன், ஐஎஃப்எஸ் சிட்பண்டு வெங்காயம் வெள்ளை பூண்டு மரியாதையாக ஓடி போயிரு, என்ன சொல்லணும் அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருங்க. துளாராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களுடன் சேர்ந்து செய்யும் எந்த ஒரு விஷயமும் வீணா போகாது சார். அதான் விருச்சிகராசியோட ஸ்பெஷல். ஏன்னா குரு 2 கூடிய தனாதிபதி, 5 கூடிய யோகாதிபதி. ஸோ இப்போ தொழில்னால புதிய மாற்றங்கள், நீங்கள் ஒரு சரித்திரத்தை சாம்ராஜ்யத்தை படைப்பீங்க. ஒரே லவ்ஸ் தான். விருச்சிகராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது சார், ஆண் குழந்தை பிறக்க போகுது. ரியல் ஒன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 நல்ல காலம் பிறக்குது. எல்லாருக்கும் புத்தாண்டு பல புதுமைகளை கொண்டு வரப்போகுது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்க போகுது. சாதாரண நிலையில் இருக்கிறவங்களை எல்லாம் சரித்திர நாயகர்களாக மாற்றப் போகுது. யாருக்கெல்லாம் இந்த புத்தாண்டு ஏற்றம் தரும், யாருக்கெல்லாம் இந்த புத்தாண்டு வாழ்வில் மாற்றம் தரும்? பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்களா? காதல் ஜெயிக்குமா? குழந்தை பிறக்குமா? போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். துளாராசிக்காரர்கள் 8ல் குரு மறைஞ்சிருக்கார். 3 6 கூடியவர் 8ல் மறைஞ்சிருக்கார். விபரீத ராஜ யோகம். அட்டா 5 கூடிய சனி ஆட்சி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? துளாராசிக்காரர்கள் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அடடா பிரமாதம் பிரமாதம் பிரமாதம், ரொம்ப பிரமாதம். உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஏன்னா விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஆனால் 5ஆம் வீட்டில் சுக்கிரன், ராசியாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து 5ல் இருக்கிறதும் 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பதும் உங்கள் கேரக்டர் போயிடுச்சா? உங்களுக்குன்னு ஒரு கிரிப் இருந்தது, ஒரு சுயமரியாதையும் கௌரவமும் இருந்தது, அது எல்லாம் போச்சு. அது போயிடும். காரணம் என்னென்னா செவ்வாய் பார்த்துடுறார். எந்த நேரமும் இழக்கக்கூடாத ஒரே விஷயம் தன்மானமும் சுயமரியாதை. அது இழந்தப்புறம் என்ன சார் வாழ்க்கை? அதனால் உங்கள் தன்மானத்தை சீன்ற மாதிரியே விஷயங்கள் நடக்கும். என்ன நடக்கும்? ஏன்னா பாதுகாப்பு சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கார். அதை சொல்கிறேன். உங்கள் மேனேஜர் என்ன பண்ணுவார்? கூப்பிட்டு சீண்டிகிட்டே இருப்பார் உங்களை. வேலை பார்த்தியா ரொம்ப ஜாக்கிரதையாக அப்பப்போ ரிப்போர்ட் அப்பப்போ கொடுத்துடணும். சார் இங்கே சொன்னீங்க சார், இங்கே வந்திருக்கேன் சார், இந்த மாதிரி ஆச்சு சார் சொன்னீங்க சார், இங்கே வந்திருக்கேன் சார், இந்த மாதிரி ஆச்சு சார். ப்ராப்பர் ரிப்போர்ட்ஸ் அட் ப்ராப்பர் டைம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓவரால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சொல்லிக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ப்ராப்பர் ரிப்போர்ட்ஸ் அட் ப்ராப்பர் டைம். யூ டு பி டேக் கேர், மோஸ்ட் டேக் கேர் அபவுட் யுவர் ஹெல்த். ஏன்னா செவ்வாய் பார்க்கிறார், சனியோட சேர்றார் சுக்கிரன். 12க்குரிய புதன் ஊழ்வினை. 12க்குரிய புதன் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கார், 2ஆம் வீட்டில் இருக்கார், தனஸ்தானத்தில். என்ன தான் பணம் வந்தாலும் ஒட்டாது சார். குருவுடைய அருள் இல்லாததுனால சாபம். என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சித்தர் பீடங்கள் செல்லுங்கள், திட்டை செல்லுங்கள், ஆலங்குடி செல்லுங்கள், பாடி திருவிளையாயம் செல்லுங்கள். குரு காலில் விழுங்க. குரு நினைத்தால் மட்டுமே மோட்சகதி அடைய முடியும். அல்லாமல் இன்னும் பள்ளத்தில் விழுந்து எந்திரிக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு காலம் உங்களை தள்ளிவிடும். குரு சாபம் பெற்றவர்களுக்கு இதுதான் கதி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு ரொம்ப அக்சசபிள் காட். சீடர்கள் வேணால் தப்பு பண்ணலாம், குரு தான். அதனால தான் அவர் குரு. அதனால் பாருங்கள், 2 கூடிய செவ்வாய் நீச்சம் என்பதால் தனஸ்தானம் அது ரொம்ப ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாராவது புதுசாக வந்து 1 லட்ச ரூபா போட்டால் 8000 ரூபா தரேன், ஐஎஃப்எஸ் சிட்பண்டு வெங்காயம் வெள்ளை பூண்டு மரியாதையாக ஓடி போயிரு, என்ன சொல்லணும் அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருங்க. துளாராசிக்காரர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களை. சார் விருச்சிகராசிக்காரர்களை பற்றி சொல்ல இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம் சார். என் தொழில் பார்ட்னர் திரு முருகன் அவர்கள் விருச்சிகராசி, என் அன்பு தம்பி சுரேஷ் விருச்சிகராசி, கிருபா விருச்சிகராசி, என் அன்பு மனைவி சிந்து விருச்சிகராசி, விருச்சிகராசிக்குன்னு என் அன்பு தம்பி நவீன் விருச்சிகராசி. விருச்சிகராசிக்குன்னே ஒரு புக்கு போடலாம். இவங்களெல்லாம் எதுக்கு சார்? இவங்க பேர்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? தேவையில்ல தான். ஆனால் நான் சொல்கிறேன், நான் எப்படிலாம் புலங்குறேன் பாருங்க. என் தம்பிகளெல்லாம் விருச்சிகராசி, என் மனைவி விருச்சிகராசி, தொழில் பாட்டு இத்தனை பேரை பார்க்குறேன். விருச்சிகராசிக்காரர்களுடன் சேர்ந்து செய்யும் எந்த ஒரு விஷயமும் வீணாக போகாது சார். அதான் விருச்சிகராசியோட ஸ்பெஷல். ஏன்னா குரு 2 கூடிய தனாதிபதி, 5 கூடிய யோகாதிபதி. அதே தனுசுக்கு, அதே
மீனத்துக்கு 2 கூடிய மேஷம் தனாதிபதி. ஒருத்தருக்கு ஒருத்தர் தனாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தனாதிபதியாகவும் இருக்காங்க, யோகாதிபதியாகவும் இருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனை? என்ன சகல சம்பத்துகளும் கிடைக்கும். உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை. ஸோ அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்படும்? பாதகாதிபதி சந்திரன் வீட்டிலே செவ்வாய், ராசியாதிபதி. மனநலம் கடுமையாக பாதிக்கப்படும். உளவியல் ரீதியாக கடுமையாக தாக்கப்படுவீங்க. ஒரே பிரச்சனை, டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் ஏற்படும். 2ல் வந்து குரு இருக்கார். குருவோட வீட்டில் சூரியன். சூரியன் யாருன்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு 9 கூடையவர், 10 கூடையவர். 10 கூடையவர் 2ஆம் வீட்டில் இருக்கார், தனுசில். ஸோ இப்போ தொழில்னால புதிய மாற்றங்கள். நீங்கள் ஒரு சரித்திரத்தை, சாம்ராஜ்யத்தை படைப்பீங்க. ஒரு பெரிய ஒரு ஏரியாவுக்கு ஹெட்டாக இருப்பீங்க. அடுத்து 3 4 சனி, சுக்கிரன், சனி ஆட்சி பெற்ற மறந்துருக்கிறார். 4 கூடையவர். வீடு மாடு மனை அம்மா எல்லாம் கிடச்சிரும். வீடு மாடு மனை அம்மா எல்லாம் கிடைக்கும். அடுத்து 5ஆம் வீட்டிலே ராகு இருக்கிறார். இந்த ராகு இருப்பது எதை குறிக்கிறது என்றால் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை குறிக்கிறது. 6 7 குரு. குரு 7 இருக்கிறதுனால திருமணம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்ன அந்த மாதிரி மனைவியோட சண்டை எல்லாம் சரியாகும். செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பங்கள் தொலைத்து விடுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாலிபங்கள் போகும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. அப்படி லவ் பண்ணுவீங்க. ஒரே லவ்ஸ் தான். விருச்சிகராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது சார். ஆண் குழந்தை பிறக்க போகுது. அதனால் விஷ்ணுமாயாவின் அருளால் விஷ்ணுவே மகனாக வந்து பிறக்க போகிறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு என் வாழ்த்துக்கள். சீக்கிரமே மகவு பெற்று உங்கள் கணவருக்கு பரிசீலிப்பீர்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்து தனுசு ராசிக்காரர். ராசியிலே சூரியன். சுத்தம் சோறு போடும். சூரியன் குடும்பத்தை பிரிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். 7 புதன் 12ஆம் வீட்டில். சார் கம்முன்னு இருக்கணும் சார். என்ன பண்ணோம்? கம்முன்னு இருக்கணும். வேறு வழியே கிடையாது. என்னங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. எப்படி சொல்லணும்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. உங்கள் ஒய்ஃப் வந்து வாட்ஸ் தி ஹெல் யூ ஆர் டூயிங்? சாரி டியர். எப்படி சொல்லணும்? சாரி டியர். அப்படி காலில் விழுந்துடணும். அதுக்கும் மேலே எப்படி? காலில் விழுகிறதுக்கும் மேலேயா? அதுக்கும் மேலே அவ்வளோ சரண்டர் ஆகணும். அதர்வைஸ் குடும்பம் 2 துண்டா 4 துண்டா அதிமுக மாதிரி போயிடும். ஜாக்கிரதை இருங்க சார். என்ன சார் இதை நீங்கள் அரசியல் விமர்சகருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக இங்கே கூடவா அரசியலை வச்சு சொல்லுவீங்க? அந்த மாதிரி பிரிவுனால இன்றைக்கி அவங்க தான் ஞாபகம் வருது. ஸோ 2 துண்டு 3 துண்டா உடையிறதெல்லாம் அங்கே தான். அந்த மாதிரி நான் பெருசா நீ பெருசா சண்டை. ஒய்ஃபோட அப்பா அம்மா, நீங்கள் உங்களோட அப்பா அம்மா. இப்போ புரியுதா நான் ஏன் அதிமுக சொன்னேன்னு? அந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். 12 கூடியவன் 8இல் மறைகிறார். விபரீத ராஜ யோகம் ஏற்படும். அடரடா, தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். பள்ளி கத்தும், மாடு எதிர்த்த மாதிரி வரும். வீட்டுக்குள்ளே என்ன சுபசகுணங்கள் எல்லாம் ஏற்படும். தூரத்து வானிலை ஒரு நட்சத்திரம் தெரியும். அந்த மாதிரி எல்லா சுபசகுணங்களும் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றம் சார். 2ல் 3ல் சனியும் சுக்கிரனும் சார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் கேது இருக்கான். இவனோட பெரிய பாவி உலகத்திலே கண்டுபிடிச்சா கூட கிடைக்காது. தேடினாலும் கிடைக்கக்கூடாது. கிடைக்காது பாவி யாரு? கேது. 10லே ஒரு பாவி. கலக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஹாப்பி என்ஜாய் மாடி.